அப்பா. இவங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. ஒரு மாசத்துல இந்த வேலை பிடிக்கல. அவர் அத்தனை வருஷமா வேலை கஷ்டமா. தந்தை பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டு எதுவுமே செய்யல. தந்தை சொல்மிக்க அப்பா மேல அவ்வளவு கடுப்பு உனக்கு? அப்பா இல்லாதவங்க எத்தனை பேர்? அவங்க கிட்ட போய் கேளுங்க. அப்பா. இவங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. ஒரு மாசத்துல இந்த வேலை பிடிக்கல. அவர் அத்தனை வருஷமா வேலை கஷ்டமா. தந்தை பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டு எதுவுமே செய்யல. தந்தை சொல்மிக்க ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய அன்பார்ந்த பெரியோர்களே, நண்பர்களே, இங்கே வந்திருக்கின்ற இப்பகுதி வாழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து, நம்முடைய அன்பு ஆசிரியர் ரகுராமன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து என்றோடு ஓராண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. அவருடைய வாழ்ந்த காலங்களை எண்ணி நம்ம பார்க்கிற போது உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார்களா மனிதர்களே அப்படி என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் உயர்ந்த உள்ளம் படைத்தவர். யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் நினைக்காதவர். ஒரு எண்ணத்தால் கூட, ஒரு மனதால் கூட அவர் யாரும் துன்பப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அல்ல. அவ்வளவு ஒரு நல்ல மனிதர், உயர்ந்தவர். அவர் என்னோட பணியாற்றிய காலத்திலே நானும் அவர்களும் ஏறத்தாழ ஒரு 7-8 ஆண்டு காலம் ஒன்றாக பணியாற்றி இருக்கிறோம். அந்த பணியாற்றிய காலத்திலே அவர் அங்கேயும் சரி, அவர் பள்ளியிலும் சரி, அவர் நடந்த வாழ்க்கை முறையிலையும் சரி, அவர் யாருடைய மனதையும் புண்படுத்தியதும் கிடையாது. அவர் தன்னைத்தானே அவர் சிற்பி மேலே செதுக்கி கொண்டவர். அவர் பள்ளி வாழ்க்கை மட்டும் அல்லாது இதர ஈடுபாடுகளையும் தன்னால் இயன்ற அளவுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த கிராமங்களில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் அவர் பங்கேற்று அதை சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவர் அம்மா சாமிட்டீஸ்வரியே அப்படின்னு தான் சொல்லுவார். தாயே என்னை நல்ல முறையில் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு முடியாத நிலையிலையும் கூட அந்த 3 சக்கர அந்த வாகனத்தில் சென்று அந்த கோயிலுடைய வாசலிலே நின்று அந்த தெய்வத்தை கும்பிடுகிற ஒரு காட்சி இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே சாமி கும்பிடாதவங்களுக்கு கூட சாமி கும்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவர், தெய்வ பக்தி மிக்கவர். அவருடைய குழந்தைய நல்லா படிக்க வச்சாரு. அந்த குழந்தைய பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். அந்த குழந்தையை அவங்க அப்பாவை அந்த வண்டியில் உட்கார வச்சு அவர் தள்ளிக்கிட்டே போவார். அந்த காட்சியை பார்க்கிற போது நமக்கு பார்த்தோம்னா, ஒரு தந்தை மகன் தந்தை காட்டும் நன்றி இவன் சொல் எண்ணூற்றான்கொள் என்று வள்ளுவன் சொன்னான். இப்பேற்பட்ட ஒரு மகனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ என்பதற்கு ஏற்க அந்த தாயும் அந்த தகப்பனுக்கு அந்த குழந்தை சேர்ந்த அந்த காரியத்தை நான் பார்க்கிற போது உண்மையிலே நான் புலங்காய்ந்து அடைந்து விடுவேன். நான் மட்டும் அல்ல, எங்கள் பகுதியில் வாழ்கிற அத்தனை பேர்களும் அந்த காட்சியை பார்க்கிற போது அந்த வள்ளுவனுடைய அந்த குரல் கண்டிப்பாக வரும். அது மாதிரி அவரும் தந்தை மகனுக்காற்றும் நன்றி அவையத்தில் முந்திரிப்ப செயலுக்கு ஏற்ப தன்னுடைய குழந்தைய இவ்வளவு முடியாத வயதில் முடியாத தள்ளாத நிலையிலையும் கூட அவர் தன் குழந்தையை படிக்க வைத்து ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆக்கினார். இந்த 2 குரலுக்குமே சொந்தக்காரர்கள் அவர்கள் 2 பேரும், அப்பாவும் சரி பிள்ளையும் சரி. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவர், நல்ல எண்ணம் படைத்தவர். இன்றைக்கு இந்த குழந்தையும் பெரிய பிள்ளையாகி வளர்ந்து இன்றைக்கு ஒரு இன்ஜினியராக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மூல காரணம் அவர் தான். அதான் சொல்கிறான், ஈன்ற பொழுதும் பெருவக்கும்
தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதற்கு ஏற்ப இந்த பையனும் நல்லா அவை கற்றோருடைய அவையிலே நல்லா இருக்காரு சிறப்பாக இருக்காரு. அதை கேட்டு நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சோம். அப்பேற்பட்ட எங்களுக்கு திடீர்னு அவருடைய இழப்பு ஏற்பட்டது எனக்கு பெரிய இழப்பாகவும் பேரிழப்பாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தோம். இனிமேல் அது மாதிரியான ஒரு மனிதனை எங்கள் வாழ்க்கையில சந்திப்போமா? ஒவ்வொரு மனிதனும் ஒரு வாழ்க்கையில சந்திக்கிற போது நல்லவர்களையும் சந்திக்கிறோம், கெட்டவர்களையும் சந்திக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நல்லவர்கள் குறைவாகவும் இப்போ இந்த காலத்தில் கெட்டவர்கள் அதிகமாக குறையிட்டாங்க. இருந்தாலும் கூட எங்கள் ஆசிரியர் மாதிரி இனிமேல் எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அந்த குடும்பத்தை அவரை இழந்து வாடுகின்ற அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மனதார ஒரு நன்றியையும் இந்த குழந்தைகள் நல்லாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சான்றிதழ்கள்லாம் அவர் வாங்கிய சான்றிதழ்கள் எவ்வளவு சான்றிதழ்கள் வாங்கியிருக்காரு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரர், அவ்வளவு பிறந்த அவ்வளவு பட்டங்கள், அவ்வளவு இது. அவர் ரன்னிங்கு என்னென்ன வாங்கியிருக்காரு, அவர் நிறைய வாங்கியிருக்கார். ஹை ஜம்பு, இது பார்த்தீங்கன்னா ரேஸு 200, 800, 100 எல்லாத்துலேயுமே அவர் அவ்வளோ ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காரு. அவ்வளோ ஒரு பெரிய அவருடைய பொருளாத நேரம் இறைவன் யாரை விட்டு வைத்தான். சில நேரங்களிலே இங்கே பாருங்கள் 100 மீட்டர்ஸில் பாருங்கள், 100 மீட்டர்ஸில் சீனியரில் வந்திருக்காரு பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்திருக்காரு 100 மீட்டரில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 200 மீட்டரு, 800 மீட்டரு எல்லாத்துலேயும் வந்திருக்கிறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு விளையாட்டு வீரர். அவரெல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறதுக்கு ஆண்டவன் அவங்களுக்கு அருள் புரியலை. இருந்தாலும் இதை நீங்களும் பார்த்து அவங்களுக்கும் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நீங்கள் எல்லாரும் உங்களுடைய அந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்து அந்த குழந்தைகளை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்பா இல்லாதவங்க எத்தனை பேர் அவங்க கிட்ட போய் கேளுங்க. அப்பா இவங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. ஒரு மாசத்துல இந்த வேலை பிடிக்கல. அவர் அத்தனை வருஷமா வேலை கஷ்டமா. தந்தை பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டு எதுவுமே செய்யல. தந்தை சொல் மிக்க